சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. காலையிலே நம்ம தியானித்தது போல இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அது நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. எவைகளிலே நாம் ஸ்தோத்திரம் பெருக வேண்டும், எவைகள் நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆக வேண்டும், கிருபை, அபிஷேகம், பரிசுத்தம், உண்மை, ஆவிக்குரிய காரியங்கள், தெய்வீகம், இவைகள் நமக்குள்ள பெருக வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் ஒழுங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அதை நாம் ஸ்தோத்திரம் சரியாய் ஒழுங்காக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய காணிக்கையை காட்டிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட வாழ்க்கையில காயினும் ஏசாவும் அவர்கள் கோட்டை விட்டதனால அவர்களுடைய காணிக்கை என்ன செய்யப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அல்லேலூயா. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்தார், அங்கீகரித்தார். அப்படியானால் நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளோ, வெறுப்புகளோ, காயங்களோ, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், சற்று ஸ்தோத்திரம் அதை நம்ம கவனித்து பார்த்து எதை சீர்திருத்தி கொள்ளணுமோ, எதை நம்ம விட்டு விலக வேண்டுமோ அவைகளை என்ன செய்ய வேண்டும், விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். மாத்திரமல்ல, ஒரு அற்பமாய் எண்ணினான் தன்னுடைய பிரதிஷ்டையை அல்லது தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, மேன்மையானதை, அல்லேலூயா, மேன்மையானதை, ஆசீர்வாதத்துக்குரியதை அவன் அற்பமாய் எண்ணினான். நாம் அற்பமாய் எண்ணும் போது நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. அதற்கு ஓமையாக சொன்ன ஒரு காரியம், ஸ்தோத்திரம், அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபித்த போது பரிசேயன் ஆயக்காரனை அற்பமாக எண்ணி அவனை குறித்து பேசும்போது அவனுடைய ஜெபம் என்ன செய்யப்படவில்லை, கேட்கப்படவில்லை. அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் மற்றவர்களை நம்முடைய அபிஷேகத்தை அற்பமாய் எண்ணும்போது, தெய்வீகத்தை அற்பமாய் எண்ணும்போது, ஸ்தோத்திரம், ஆராதனையை அற்பமாய் எண்ணும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. நமக்கு அதனால் எந்த ஆசீர்வாதமும் என்ன செய்யாது, வராது. நாம் இழந்து போவதற்கு அபாயம் உண்டு. அல்லேலூயா. அதே போல நாம் மற்றவர்களை அற்பமாய் எண்ணும்போது அதனால நமக்கு என்ன வருகிறது, நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, அற்பமாய் நாம் நினைத்தால் ஒன்று ஆசீர்வாதம் தடைபடுகிறது, இரண்டாவது நம்முடைய ஜெபம் தடைபடுகிறது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பது இல்லை. அல்லேலூயா. அதனால் நம்ம யாரையும் அற்பமாக என்ன செய்து விடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது, எண்ணி விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய பிரதிஷ்டையை நாம் என்ன செய்ய வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இவைகள் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். அநேக காரியங்களை குறித்து பேசுவதற்கு நேரமில்லை. அநேக காரியங்கள் நமக்கு பெருக வேண்டும். தெய்வீக பலன் நமக்குள்ள பெருக வேண்டும். அல்லேலூயா. தெய்வீக பலன், பரலோக காரியங்கள், ஸ்தோத்திரம், தரமுள்ள காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும், பெருக வேண்டும். இவைகள் பெருகினால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வீரியம் உள்ளதாக இருக்கும். அப்பொழுதுதான் நம்ம பண்ணுகிற ஒரு ஸ்தோத்திரம் கூட அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போதான் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். இதை நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது, பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது
என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த நாளிலும் நான் இந்த மாலை நேரத்திலும் தொடர்ந்து ஸ்தோத்திரம் 2 யோவான் 2 பேதுரு 1:8 வாசித்தது மாதிரி அதே இணையான ஒரு வசனத்தை 2 யோவான் 1:8 நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கலாமே, வாசிங்க. ஹல்லேலூயா. 2 யோவான் 1:8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை அடையும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களே. ஆமென். செய்கைகளின் பலன், இரண்டாவது பூரண பலன். முதலாவது என்னது? செய்கைகளின் பலன், இரண்டாவது பூரண பலன். இன்னும் முக்கியமா ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போகாமல். ஹல்லேலூயா. ஒன்று உங்கள் செய்கைகளின் பலன், இரண்டாவது பூரண பலன். ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது இழந்து போகாமல். கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. 4 காரியங்கள். செய்கைகளுக்கு ஒரு பலன் உண்டு. அவனுடைய செய்கைகளுக்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம், அநேக இடத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல பூரண பலன் ஒன்று பூரண பலனும் ஒன்று இருக்கிறது. ஆமென். அதுக்கு இந்த 2க்கும் இடையில நம்முடைய செய்கைகளின் பலன் இழந்து போவதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. நம்முடைய செய்கைகளின் பலன் இழந்து போவதற்கும் வீணாய் போவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதை யோவான் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யுங்க? இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. வீணாய் போகாதபடிக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் பிரயாசங்களின் பலன், நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற காரியத்தினுடைய பலன் அற்று போகாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு, வீணாய் போகாதபடிக்கு நான் வீணாய் பிரயாசப்பட்டதும் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்தில் வரும்போது நான் பட்ட பிரயாசம் வீணாய் போகாதபடிக்கு, நான் மன துக்கம் அடைந்து விடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னது போல நம்முடைய பலன் இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே அதை தான் நாம் வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். தொடர்ந்து சில காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் கண்டிப்பா வரப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம பட்ட பிரயாசத்துக்கு ஒரு பலன் கண்டிப்பாய் வரப்போகுது. ஹல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசத்துக்கு உங்க அட்ரஸை தேடி பரலோகம் பலனை தரும். உங்க அட்ரஸை தேடி என்ன வரும்? கண்டிப்பாய் பலன் வரும். நீங்கள் பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனை என்ன செய்ய வேண்டும்? பங்கடைய வேண்டும். அப்பனால் பிரயாசப்படுகிறவனுக்கும் ஸ்தோத்திரம் செய்கைகளின் பலன், செய்கைகளுக்கும் கண்டிப்பாய் பலன் பரலோகம் வைத்திருக்கிறது. அதுதான் நான் காலை நேரத்தில் சொன்னேன். என் நாமத்தின் நிமித்தம் அல்லது என் தீர்க்கதரிசியின் நாமத்தின் நிமித்தம், ஸ்தோத்திரம், ஊழியக்காரன் நிமித்தம் நீங்கள் கொடுத்த ஒரு கலசம் தண்ணீருக்கும் என்ன உண்டு? பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் ஒரு கிளாஸ் தண்ணீருக்கும் அதிகமாக தான் நம்ம ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம். பாருங்க. ஹல்லேலூயா. அங்கே வந்து பாய் விரிக்கிறோம், இதுக்கு ஒரு பலன் உண்டு. இந்த சபையை சுத்தம் பண்ணுகிறீர்கள், அதற்கு ஒரு பலன் உண்டு. நீங்க ஸ்தோத்திர சபைக்கு முன்னால நின்று தூக்குறீங்க, அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சபைக்கு ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருகிறீர்கள், அதற்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். போதகர் சொல்லுகிறதை நீங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்யும் போது அதற்கும் ஒரு பலன் உண்டு. அது உங்க அட்ரஸை தேடி கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தி, தேவனை பிரியப்படுத்தி அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தி நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்களோ அந்த செய்கைகளின் பலனை நீங்க இம்மையிலும் பார்ப்பீர்கள், மறுமையிலும் பார்ப்பீர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வரும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆலயத்துல செய்ததும் நீங்க ஆண்டவருக்காக செய்ததும் எல்லாவற்றுக்கும் ஒரு நிறைவான பலன், ஒரு நிறைவான ரிவார்டை கர்த்தர் கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு செய்ய தெரியாமல் அல்ல, நம்ம நீங்கள் தேவனுடைய நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதை ஒரு வேலையா பார்க்காம அதை ஒரு ஊழியமாய் உத்தரவாதத்தோடு நீங்கள் செய்வீர்கள், ஆனால் அதற்கான நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்காக ஆமென் உங்கள் செய்கைகளின் பலனை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். செய்கைகளின் செய்கைகளுக்கு ஒரு நிச்சயமாய் ஒரு பலன் உண்டு. அதுல சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அவ்வளவு காரியங்களை சபையில செய்ய சொன்னாலும் முதல்ல ஓடி போய் நான் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 10 வருடம் ஒரு ஊழியக்காரனுடைய கையில் இருந்து சபையில A to Z எல்லா காரியங்களையும் செய்ததற்கு என் ஊழியக்காரனிடத்தில் இருந்து எனக்கு ஒரு எந்தவித ரிவார்டும் வரவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருந்து என்னை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு ரிவார்டு எனக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாத்ரூமை கழுவுனதை கர்த்தர் பார்த்து அதற்கான ரிவார்டை எனக்கு கொடுத்தார். அவர் எனக்கு கடன் படவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், உங்கள் செய்கைகளுக்கு ஒரு பலன் உண்டு, உங்கள் பிரயாசத்துக்கு ஒரு பலன் உண்டு, உங்களுடைய ஆமென், ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஒரு பலன் உண்டு, இருக்கத்தான் செய்கிறது. ஆமென், பரலோகம் உங்களுக்கு கடனாளியா மாறாது ஒரு காலமும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்கைகளின் பலனை உங்களுக்கு தருவார். ஆனால் இந்த செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் செய்கைகளின் பலனை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. பிரயாசம் உண்டு என்றால் அதற்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா. வெட்கம் உண்டு என்றால் அதற்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஆமே, ஸ்தோத்திரம். ஒடுங்கின ஆவி உண்டு என்றால் அதுக்கு துதியின் ஆடை உண்டு. முள்ளு உண்டு என்றால் தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும். அல்லேலூயா. அப்படியானால் செய்கைகளுக்கும் ஒரு பலன் கண்டிப்பாய் இருக்கத்தான் செய்கிறது. நல்லதோ கெட்டதோ உங்கள் செய்கைகளின் பலனை கண்டிப்பாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துங்க, சொல்லுங்க, நல்லதோ கெட்டதோ உங்கள் செய்கைகளின் பலனை கண்டிப்பாய் பார்ப்பீர்கள். 1 கொரிந்தியர் 3:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனால் கர்த்தரோ என்ன செய்தார்? விளைய செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதான கூலியை அவன் பெற்றுக் கொள்ளுவான். அதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:8. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். பவுல் சொல்லுகிற அவன் தன் தன் வேலைக்கு தக்கதா என்ன செஞ்சிருவான்? கூலியை, பிரயாசத்துக்கு தக்கதான கூலியை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கொடுப்பார். செய்கைகளின் பலனை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்வார்? கொடுத்து தான் ஆவார். அல்லேலூயா. அப்ப இன்னும் எதுக்கெல்லாம் பலன் உண்டு? ஆதியாகமம் 26:12 வாசிங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 26:12 டக்கு டக்குன்னு வாசிக்கணும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வதித்ததனால அல்லேலூயா. அப்ப விதைக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. நிச்சயமாய் சொல்லுங்களேன், விதைக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? செய்கைகளுக்கு ஒரு பலன் உண்டு என்று பார்த்தோம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு என்று பார்த்தோம். இப்போ விதைக்கிறவனுக்கு நிச்சயமாய் ஒரு பலன் உண்டு. நீங்க சத்தமாய் ஆமென் சொல்லணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். பிரயாசப்படுவர்களுக்கு ஒரு பலன் உண்டு, செய்கைகளுக்கு ஒரு பலன் உண்டு. மாத்திரம் அல்ல, அவனுடைய வேலைக்கு தக்கதான கூலியை அவன் என்ன செய்கிறான்? பெறுகிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விசேஷமாக விதைக்கிறவனுக்கு ஒரு பலன் கட்டாயம் உண்டு.
அல்லேலூயா. உங்கள் கண்ணீரை நீங்கள் விதைப்பீர்கள் ஆனால் அந்த கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. சொல்லுங்க, என் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு. உங்க அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் ஆனால், விதையை நீங்கள் விதைப்பீர்கள் ஆனால் அதற்கு ஒரு பலன் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:6. அது நம்ம தெரியும். பிரயாசப்படுகிறவனுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எடுக்க வேண்டாம். பிரயாசப்படுகிறவனுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சொல்லுங்க, பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் உண்டு. பிரயாசப்படுவதெல்லாம் என்றால் என்ன? மெனக்கிடுவது. அல்லேலூயா. என்ன செய்வது? மெனக்கிடுவது. என்ன செய்வது? மெனக்கிடுவது. தூக்கம் வந்தாலும் தூக்கத்தை வெறுத்து என்ன செய்வது? பிரயாசப்படுவது. எல்லாரும் போல இருக்காதபடிக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைத்து பிரயாசப்படுகிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில வந்தாச்சு, மாலையில எதுக்கு போகணும்? போக வேண்டாம். ஆனாலும் மாலையிலும் போகணும் என்று பிரயாசப்பட்ட வந்து உங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆமென். பிரயாசப்படுகிறவர்களை தான் பரலோக நிச்சயம் பலன் கொடுக்க போகிறது. பிரயாசம் யாரெல்லாம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ரிவார்டு உண்டு. ஹல்லேலூயா. அவர்களுக்கு எந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார்? முந்தி அவர்கள் தான் பலன் கொடுக்கிறார். முந்தி அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். முதலாவது அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான். முதல் பிரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான். முக்கியத்துவம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு? பிரயாசப்படுகிறவர்களுக்கு. சும்மா இருக்கிறவங்களுக்கு, சோம்பேறித்தனத்திற்கு அல்ல. ஆராதிக்கும் போது நல்ல கையை தட்டி பிரயாசப்படுகிறவர்களுக்கு அந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. இங்கதான் வசனத்தை கேட்டுட்டோமே, வீட்டில் போய் என்ன வசனத்தை மறுபடியும் திருப்பி பார்க்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுகிறவர்களுக்கு நிச்சயம் ஒரு நிறைவான பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை முடிந்த பிறகும் இன்னமும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பிரயாசத்தின் பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிறவர்கள் மற்றவர்களிடமிருந்து தங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரயாசப்படுகிறவர்களுக்கு என்ன உண்டு? முந்தி பலன் உண்டு. முதலாவது அவங்களுக்கு தான் கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். என்ன பலனை? ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். ரூத் 2:12 வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. அநேக வசனங்கள் உண்டு, அநேக வசனங்கள். ரூத் 2:12 சீக்கிரமா வாசிங்க. உன் செய்கைகளுக்கு தக்கதான பலன். ஆமென், ஆமென். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இங்க ரூத்தினுடைய செய்கைகளை போவாஸ் பார்த்து, போவாசின் மூலமாய் ரூத்துக்கு ஒரு வார்த்தை வருகிறது. உன் செய்கைகளுக்கு தக்கதான பலன் உனக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. பரலோக தேவன் சிலருக்கு கட்டளையிட போகிறார். சிலருக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். சிலருக்கு மேன்மையை கட்டளையிட போகிறார். சிலருக்கு உயர்ந்த அனுபவங்களை கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் செய்கைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு நகோமி அடுத்து அவளிடம் ஒன்று பேசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவள் உறுதியாய் இருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். அவள் விசுவாசத்தோடு இருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். இந்த செய்கைகளுக்கு தக்கதான பலனை பரலோகம் சிலரை உங்களுக்கு கட்டளையிட போகிறது. பரலோகம் சிலரை மேன்மையானவைகளை, மகத்துவமானவைகளை, ஆச்சரியமானவைகளை, அதிசயமானவைகளை உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு கட்டளை வெளிப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அது நிற்கும். உங்களுக்கு உங்கள் செய்கைக்கு தக்கதான பலன் அது உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. அல்ல, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு பரலோகம் கட்டளையிட போகிறது. உங்களுக்கு சில மேன்மைகளை பரலோகம் கட்டளையிட்டு இருக்கிறது. சொல்லுங்க, உங்களுக்கு மகா மேன்மையான சிலதை அவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பைபிளை தூக்கிட்டு வந்த செய்கையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். நீங்க பைபிளை வாசிக்கும் போது அந்த செய்கையை கர்த்தர் பார்க்கிறார்.
1 சாமுவேல் 26:23 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:23 அநேக வசனங்களை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கு தக்கதாக ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுகிறது? உண்மைக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய உண்மை உலகத்தில் மதிக்கப்படாமல் போகலாம், ஆனால் பரலோகம் மதிக்கிற ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? உண்மை நீதி. உண்மை நீதி. உண்மை நீதி. எங்க கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மைக்கு இங்க பூமியில உண்மைக்கு மதிப்பே கிடையாது. சொல்லுங்க, கையை பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையா இருந்தா இந்த பூமியில மதிப்பு கிடையாது. நீதி செஞ்சா இந்த பூமியில மதிப்பு கிடையாது. ஆனா இந்த ரெண்டையும் தான் பரலோகம் மதிக்கு. ஹல்லேலூயா. பெரிய மதிப்பு எதுக்கு கொடுக்க தெரியுமா? பரலோகம் உண்மையா இருக்கிறவனுக்கு தான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உண்மையா இருக்கிறவனுக்கு தான் பரலோகத்துல மிகப்பெரிய கணம். மிகப்பெரிய கணம். கைகளை தட்டி எங்க எங்க பெரிய பலன் வருது. பெரிய பலன். பெரிய பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையா அவன் வேதம் முழுவதுமே நீதியும் உண்மைதான். அடிக்கடி தாவீது சொல்லுகிறார், என்னில் நீதி கேடு இருக்கிறதும் நியாயக்கேடு இருக்கிறதும் உண்டானால். ஹல்லேலூயா. நீதி, நியாயம், உண்மை இது ரொம்ப முக்கியம் நமக்கு. நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். எது ரொம்ப முக்கியம்? நீதி, நியாயம், உண்மை. நீதி, நியாயம், உண்மை. அப்ப நீதி நியாயத்துக்கு நிறைவான பலன் கண்டிப்பாய் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், உண்மையா இருந்தோம்னா நம்மளை நம்ம பிள்ளைங்க கூட மதிக்காது. ஆனா உண்மையா இருந்தா முதலாவது மதிப்பே அதுக்கு தான் பரலோகத்துல. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இடமே அவங்களுக்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வார்த்தை சொல்லினீங்களா, ஆண்டவரே நீதியும் நியாயமும் உண்மையும் என்னிடத்தில் பெருக வேண்டும். சொல்லுங்க, என்னிடத்தில் பெருக வேண்டும். என்னிடத்தில் பெருக வேண்டும். உண்மை உள்ளவன் கனப்படுத்தப்படுவான். உண்மை உள்ளவன் கனப்படுத்தப்படுவான். சில விதைகள் சில நாள் சென்ற பின்பு முளைக்க தொடங்கிவிடும். ஆனால் பெரிய தரிசனம் உள்ள விதைகள் அது கொஞ்ச நாள் ஆகும். அல்லேலூயா. பெரிய பெரிய தரிசனம் உள்ள காரியங்கள் விளைவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா விளைஞ்சா பெருசாயிரும். அல்லேலூயா. அதுக்கு போக விரும்பல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:40. 1 ராஜாக்கள் 8:40. இதுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:40. எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனிதரின் இருதயத்தையும் அறிந்தவர் ஆதலால் அவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனுக்கு பலன் அளிப்பீராக. அப்போ யாருடைய இருதயம் செம்மையா இருக்கோ, யாருடைய வழி செம்மையா இருக்கோ அவனுக்கு பலன் உண்டாக போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எனக்கு காண்பித்த வழியிலே நான் நடப்பேனே ஆனால், தேவன் சரியான பாதையிலே நான் நடப்பேனே ஆனால், என்னுடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் குப்பைகள் வந்து நிரப்புவதை நான் தவிர்ப்பேனே ஆனால், அல்லது என்னுடைய இருதயத்தின் நல்ல விசேஷங்களுக்கு நான் இடம் கொடுப்பேனே ஆனால். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 முக்கியமான காரியம். 1 இருதயம், 2 வழி. சொல்லுங்க, 1 சத்தமா சொல்லுங்க, இருதயம், 2வது வழி. இந்த 2ஐயும் நீங்க பாதுகாத்துட்டீங்கன்னா, மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய 2 காரியம். 1 இருதயம், இன்னொன்னு வழி. சொல்ல மாட்டீங்களே. 1 இருதயம், 2வது வழி. 2 ரொம்ப முக்கியமானது. 2 ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா.
இருதயம் நல்லா இருந்தா, வலி நல்லா இருந்தா அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அதற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. என் இருதயத்தில் இருமாப்பு இல்லை. பசங்க கேட்டோம்ல, என் இருதயத்தில் என்ன இல்லை? என் இருதயத்தில் என்ன இல்லை? அகங்காரம் இல்லை. ஹல்லேலூயா. என் இருதயத்தில் என்ன இல்லை? கசப்பு இல்லை. சொல்லுங்க, கசப்பு இல்லை. சொல்லுங்க, என் இருதயத்தில் காயம் இல்லை. என் இருதயத்தில் ஆமை ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென் ஆமென், கோபம் இல்லை. சொல்லுங்களேன். இந்த இருதயத்தை கர்த்தர் கனப்படுத்தி நிறைவான பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் என் வழியை கெடுத்து விடாதபடிக்கு அவர்கள் தங்கள் பூமியிலே தங்கள் வழியை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நோவா காலத்திலே பூமியிலே ஜனங்க தங்கள் வழியை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு பார்க்கிற வாலிபர்கள் தங்கள் வழியை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கெட்டு போவதற்கு எது வழியோ அதை பிசாசானவன் அதை தெரிந்தெடுக்க வச்சு தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் அவன் தன்னுடைய வழியை காத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிக்கும் தம்பிமாருக்கும் சகோதரன் சகோதரிகளுக்கும் ஒரு நிறைவான பலன் வரப்போகிறது. ஒரு நிறைவான பலன் வரப்போகிறது. ஒரு நிறைவான பலன் வரப்போகிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை கர்த்தருடைய ஆலயமா இருக்கு. ஆமை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்தில் தங்கி இருக்கிறார். அதனால நான் தீட்டுப்பட விட மாட்டேன். நான் கலப்படமாக விட மாட்டேன். ஆமை தண்ணீர் கலப்பாய் மாறுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மாசுபடுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தீட்டுப்படுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். கலப்படம் ஆவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யாரெல்லாம் தன் வழியை இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு நிறைவான பலன் வரப்போகிறது. நீங்க கைகளை தட்டி உற்சாகமா இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 6:31 வாசிக்கலாம். 2 நாளாகமும் 6:31 சீக்கிரமா வாசிங்களே. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உமது வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே. இது எப்ப வாசிச்சோம்? எப்ப வாசிச்சோம் இந்த வசனத்தை? எதுல வாசிச்சோம்? 1 ராஜாக்கள் 8:40 வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் இதுலயும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். இப்போ லேவியராகமம் 19:23 வாசிக்கலாம். லேவியராகமம் 19:23. அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனம். எங்க எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நான் கேட்கும் போது நீங்க பதில் சொல்லுங்க. அவைகளை நீங்கள் எப்படி என்ன வேண்டும்? எப்படி என்ன வேண்டும்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. விருத்த சேதனம் இல்லாதவைகளாக என்ன வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அவைகளை விருத்த 3 வருஷம் அதை புசிக்கப்படாமல் ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம். அதை எல்லாரும் வாசிங்களே. இப்படி சொல்லுங்க. இப்படி எல்லாரும் சொல்லுங்க. இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்ப நம்முடைய பலன் பெருகும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசித்தோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நான் உன் தேவனாகிய கர்த்தர், உங்களுக்கு பலன் பெருகும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பலன் பெருகும். நல்ல சத்தமா முழு மனசோட ஆசீர்வதிச்சு சொல்லுங்க உங்க பக்கத்தில் உள்ளவங்களை, உங்களுக்கு பலன் பெருகும். ஆனா நீங்கள் சிலதை விருத்த சேதனம் இல்லாதவைகளாக எண்ண வேண்டும். அல்லேலூயா.
எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு தகுதி அதிகாரம் இருக்கு, ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாய் இராது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு பாருங்களேன், இப்படி முடிவெட்டுறது, ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு ரவுண்டு, அங்கே ஒரு இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு போடுவதற்கு ஆமென் எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனால் நான் அதை எப்படி எண்ண வேண்டும்? தவறுதலாக எண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பலன், பரிசுத்தம் பெருக வேண்டுமானால், பலன் பெருக வேண்டுமானால், சத்ரு நமக்கு காண்பிக்கிற பச்சையை நம்ம எப்படி பார்க்கணும்? தவறா பார்க்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், 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 விருத்த சேதனம் இல்லாதவைகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களை பார்க்கும்போது அவர்களை அருவருப்பா தான் பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஐயோ லவ் பண்ணா என்னங்க தப்பு, ஆமென், ஸ்தோத்திரம் அப்படின்னு சில உபதேசம் வருது. நல்ல ஆமென், அது முற்றிலும் ஆமென், ஸ்தோத்திரம் தவறானது தான். அது முற்றிலும் என்ன செய்தது தான்? தவறானது தான். ஆனா அந்த தவறானது என்கிற எண்ணம், ஆமென், அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். சொல்லுங்க, அந்த எண்ணம் எனக்குள்ள வரணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தவறானது, அது விருத்த சேதனம் இல்லாதது, அது தேவனுக்குரியது அல்ல, அது உடன்படிக்கைக்கு மாறானது, அது பிரமாணத்துக்கு மாறானது என்று நான் எண்ண தொடங்க வேண்டும். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, எதையெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்க தொடங்கிறோம்? தவறானதாக பார்க்க தொடங்கிவிட வேண்டும். இதுதானே இதுதானே என்று சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யக்கூடாது? இது தப்பு இல்லை, ஒரு சீரியல் தானே ஒரு நேரம் பார்க்கிறேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம அதை ஒரு சீரியல் பார்த்தாலும் தவறுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். ஒரு பொய் சொன்னாலும் அது தவறுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அல்லேலூயா. ஒரு கீழ்ப்படியாமை கூட நமக்கு அது தவறு என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுவாங்க பாசிட்டிவான எண்ணம் உங்களுக்கு வரணும்னு சொல்லுவாங்க, நல்லது. ஆனால் இன்னொரு எண்ணம் நமக்கு வரணும். என்ன எண்ணம் வரணும் அப்படின்னா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், பிசாசு காட்டுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தவறா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா என்னைக்குமே இச்சை நமக்கு முன்னால பச்சையாத்தான் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இச்சை எப்படி தான் தெரியும்? பச்சையா பார்க்க அழகாத்தான் தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். செல்போன் பார்க்கிறத நம்ம என்ன செய்யணும்? அப்ப எப்படி பார்க்க கற்றுக்கொள்ளணும்? தவறா பார்க்க ஆமென், தவறுதல், இதை பார்க்கிறது தவறு என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். சொல்லுங்களேன். செல்போன் பார்க்க கூடாது நான் சொல்லல, ஆனால் தேவையில்லாததை ஆமென், ஸ்தோத்திரம் வரும்போது நமக்குள்ள என்ன வரணும்? இது தவறான காரியம், இது விருத்த சேதனம் இல்லாத காரியம், இது சுத்திகரிக்கப்படாத காரியம், இது பரிசுத்தம் இல்லாத காரியம், இதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத காரியம் என்கிற எண்ணம் நமக்குள்ள எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் பெருக ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நான் தவறான காரியம்னு தெரியும், ஆனால் நம்முடைய எண்ணத்தில் அதை கொண்டு வரணும். இது தவறான காரியம், இது தவறான காரியம், இது தவறான காரியம், இது தவறான காரியம், இது தவறு, இது நான் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அந்த எண்ணம் வந்துடவே கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்னைக்கு நம்ம இப்படி விருத்த சேதனம் இல்லாதவைகள் என்று நம்ம பார்க்க தொடங்குறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள பலன் பெருக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பலன் பெருக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படி ஆனால் நீங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்க உண்மையா இருந்ததுக்கான பலன் பெருகி பெருகி வரும். ஆமே, இவ்வளவு நாள் 5 வருஷத்துல தான் அந்த கனியை புசிக்க சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வெயிட் பண்ண எல்லாவற்றுக்கும் சேர்த்து மாத்து கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாள் கர்த்தர் உண்மையா இருந்ததுக்கு கர்த்தர் சேர்த்து மாத்து உங்கள் பலனை கர்த்தர் பெருக செய்வாராங்க. புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, முக்கியமானதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனம் கடைசி முடிக்கும் போது அப்படிதான் சொல்றார். இது வெளிப்படு என்ன செய்கிறேன்? சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. கடைசியா என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவன் அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன். அப்போ ஆமை ஸ்தோத்திரம். இந்த பலன் என்ன பலன்? ஆமை ஸ்தோத்திரம், மறுமையில நம்மோடு கூட வரப்போகிற பலன். அல்லேலூயா. மறுமையில நம்மோடு கூட என்ன செய்ய போகுது? இந்த பலன் வரப்போகுது. அல்லேலூயா. சொல்லுங்க, மறுமையில நான் சம்பாதித்த ஆத்துமாக்களை நான் கொண்டு போக போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக நீங்க செய்த காரியம் உங்களோடு கூட வரப்போகுது. நீங்க உங்க பலனை ஜீவ கிரீடமாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்க உங்கள் பலனை ஜீவ விருட்சத்தின் கனியாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்க உங்க பலனை ஸ்தோத்திரம் சிங்காசனத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னுடைய கிரியைகளை கவனமாய் பார்த்து கொண்டவன். இந்த உலகத்துல தன்னுடைய கிரியை, விசுவாச கிரியைகளை கவனமாய், ஜனங்களுக்கு முன்பதாக தன்னுடைய கிரியைகளை கவனமாய் பார்த்து கொண்டவனுடைய பலன் யாரோடு வரப்போகுது? கர்த்தரோடு வரப்போகுது. அல்லேலூயா. கடைசி கால சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கையாக சொல்லுகிறார், உங்க பலன் என்னோடு கூட வரப்போகிறது. எபிரேயர் 11:34. எபிரேயர் 11:34. நான் எல்லாவற்றையும் அநேக வசனங்கள் இருக்கிறது. கட்டுகளின் உக்கிரத்தை அவித்தார்கள். எதற்கு? எதற்கு? பட்டய கருக்குக்கு என்ன செய்தார்கள்? தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். இதெல்லாம் எதனால செஞ்சாங்க? முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை எவ்வளவோ காரியங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க மீண்டும் வீட்டை போய் இதை வாசிச்சு பாருங்க. இவைகள் எல்லாம் விசுவாசத்தினாலே அவர்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் சாக கொடுத்தவர்களை உயிரோட காண்டார்கள். அல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் தங்களை சாக கொடுத்தவர்களை என்ன செய்தார்களாம்? சாக கொடுத்தவர்கள் என்ன செய்தார்களாம்? உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறதுனால வரும் பலன் எல்லாம் இதுதான். சொல்லுங்க, விசுவாசிக்கிறதுனால. சொல்லுங்க, விசுவாசிக்கிறதுனால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதெல்லாம் எதனால வந்த பலன்? விசுவாசத்தினால வந்த பலன். விசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு வீடு தருவார், கார் தருவார், நன்மைகளை செய்வார், ஆசீர்வாதங்களை தருவார். ஆனால் விசுவாசம் என்பது அதிலும் மேலானது. என்னன்னா, செத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க காண்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்காக தன் ஜீவனை இழந்தவன் அதை பெற்றுக் கொள்ளுவான். தேவனுக்காக தன் பிராணனை இழந்தவன் அதை பெற்றுக் கொள்ளுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1:6. கொலோசையர் 1:6. எல்லாம் ஏகப்பட்ட வசனம் வரும். நீங்க முன் அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினால் கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை கேட்கிறவன் பலன் அடைகிறான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனும் பலன் அடைகிறான். உங்களுக்கு புரியல? யாரெல்லாம் ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறீர்களோ, ஒரு வார்த்தை ஆகிலும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் யாருக்கெல்லாம் சொல்லுகிறீர்கள், ஒரு வார்த்தை ஆகிலும் சொல்வீர்கள், ஆனால் உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அல்லேலூயா.
ஒரு வார்த்தை ஆகிலும் சொல்வீர்கள், ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னா போதும், அதற்கு பலன் உண்டு. நிச்சயம் பலன் உண்டு, நிச்சயம் பலன் உண்டு. இந்த சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு பலன் உண்டு. நீங்க எல்லாரும் எப்படி கை தட்டுறீங்க? நல்ல கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, உங்க இயேசப்பா உங்க கஷ்டங்கள் எல்லாம் நீக்குவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. ஆனா இந்த பலன் தருவார் என்பதற்காக சொல்லவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நேசித்தது போல உன்னையும் நேசிக்கிறார் என்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். ரொம்பலாம் ஒரு வார்த்தை சொன்னாலும் சுவிசேஷத்தின் பலனை நீங்கள் மாத்திரமல்ல உங்க பிள்ளைகளும் அறுப்பார்கள். என் தாயார் அதிகாலமே 8 மணிக்கெல்லாம் இருந்துச்சு, ஊரா போய் சுவிசேஷம் சொல்லி, வீடு வீடா போய் சோத்திரம் கதவை தட்டி தீர்க்க தரிசனம் சொல்லி ஜொபிச்சுட்டு வருவாங்க. அன்னைக்கு பலன் கிடைச்சது மாதிரி தெரியல. இன்னைக்கு இந்த பலனை நான் அறுவடை செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். அப்ப சுவிசேஷத்தின் பலன் உங்களோட முடிஞ்சு போவாது, அது உங்க பிள்ளைகளையும் வந்து சேரும். உங்க பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் பலன். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கஷ்டப்படுகிற ஒருவரை பார்த்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ஒரு டீயும் ஒரு பண்ணு வாங்கி கொடுத்து பாருங்க, அதற்கான பலனை பரலோகம் உங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாய். ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு ஒரு பலன் உண்டு. சொல்லுங்க, சுவிசேஷத்துக்கு ஒரு பலன் உண்டு, நற்செய்திக்கு ஒரு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சத்தியவசனமாகி சுவிசேஷத்தினால கேள்வி, அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ள பலன் தருகிறதா இருக்கிறது. அது எனக்குள்ள மாத்திரமல்ல பலன் தருவது, நான் அதை செய்யும் போது சொல்லும் போது அது அநேகருக்கு பலன் உண்டாகிறது போல எனக்கும் பலன் உண்டாகுது. விசுவாசத்தினாலே 6ஆம் கிளாஸ்ல பாம்பு கடிச்சு சாக போற என்ன விசுவாசத்தினாலே என் தாயார் உயிரோடு எழுப்பினார்கள். உங்களுக்கு புரியல? அல்லேலூயா. ஒரு ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ரெனாட் போங்கே மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. மரித்து போஸ்ட்மார்டம் பண்ணி, ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், மரித்து போஸ்ட்மார்டம் பண்ணி ஸ்தோத்திரம் செத்து போன சரீரத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அவங்க மனைவி இங்கே ரெனாட் போங்கே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ரெனாட் போங்கையா விக்கில்ஸ்வத்தான் தெரியல, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது அதை பிரசங்கித்த ரெனால்டு போங்கே அல்லது விக்கில்ஸ்வத்தோ அவர்களுக்கு தெரியாது. இவர் இந்த மனைவி என்ன செஞ்சாங்க, ஆம்புலன்ஸோடு போய் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒன்றும் அதுக்கு மறு உத்தரவு சொல்லாமல், நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த மீட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும் நிற்க முடியுமான்னு கேட்டால அந்த டிரைவர் நின்னாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே பெட்டி அந்த அவங்க வச்சிருந்த பெட்டி ஏற்கனவே பெட்டியோட தான் அனுப்பியிருக்காங்க பாருங்க, எங்க போய் அடக்கம் பண்ணுவதற்கு அந்த பெட்டி தட்டுகிற சத்தம் கேட்டது. ஹல்லேலூயா. அந்த பெட்டி தட்டப்பட்டது. விசுவாசத்தினாலே செத்தவர்களை உயிரோடு எழும்பிருக்க காண்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மணி புத்திரர்களுக்கு முன்பதாக நீங்கள் தேவனை நம்புவீர்கள், ஆனால் உங்கள் நன்மை பெரிதாக இருக்கும். மணி புத்திரர்களுக்கு முன்பதாக அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. அப்போ விசுவாசத்தினாலே செத்தவர்கள் தங்களை உயிரோடு எழுந்திருக்க காண்பார்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் இந்த சபைக்கு உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சபை விசுவாசம் நமக்கு உண்டாகட்டும். அவர்களுக்காக எந்த ஜெபமும் பண்ணப்படவில்லை, அவர்களுக்காக விசேஷித்த ஜெபம் பண்ணப்படவில்லை. ஆனால் அந்த தாயாருடைய விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்யப்பட்டது, போஸ்ட்மார்டம் பண்ணப்பட்ட சரீரம் உயிரோடு எழும்பினது. இன்னைக்கும் டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் அவர் தான். உங்களுக்கு புரியல? இன்னைக்கும் டெத் சர்டிபிகேட் வாங்கிட்டு உயிரோடு இருக்கிற ஆளு ஏங்க, டெத் சர்டிபிகேட் வீட்டில் கிடக்கு, ஆனா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கான். விசுவாசத்தினாலே மரித்தவர்களை உயிரோடு எழுந்திருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. 6ஆம் கிளாஸ்ல அப்படித்தான் நானும் சாக கடந்தேன். ஆனா என் தாயார் சொன்னாங்க, இவருக்கு நீ உயிரை தருவீரனால் உம்முடைய ஊழியத்தை செய்வான். நானும் சொன்னேன், நீர் எனக்கு இந்த பிராணனை தருவீர் என்றால் நான் உமக்காக ஊழியம் செய்வேன். ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே மருந்து மாத்திரை இல்லாமல் இப்பொழுது உயிரோடு இருக்க காண்கிறீர்கள். அல்லேலூயா. ஐயா, உண்மையில எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடவே இல்லை. ஆமென்.
ஆனால் உயிரோடு இருக்கிறோமே. சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறேனே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அதே மாதிரி தான் சுவிசேஷத்துக்கு ஒரு பலன் உண்டு. அதே மாதிரி ஒன்று மட்டும் வாசி முடிச்சிடலாம் பாருங்க. பிலிப்பியர் 4:17. பிலிப்பியர் 4:17. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அல்லேலூயா. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ரோமர் 6:22. ரோமர் 6:22 ஒருவர் வாசிக்கலாம். இன்னொருவர் 1 கொரிந்தியர் 9:17 வாசிக்கலாம். வாசிங்க. தேவனுக்கு பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். சொல்லுங்க, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எதனால பரிசுத்தம் நமக்கு பலனா கிடைக்கி? எதனால கிடைக்கி? நம் தேவனுக்கு நம்மை அடிமையாக்கும் போது. அல்லேலூயா. யாரெல்லாம் தங்களை தேவனுக்கு அடிமைகளாய் தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்களோ, அல்லேலூயா. அடிமை என்று சொன்னால் என்ன? என் மேலேயே எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். என் மேலேயே எனக்கு எந்த அதிகாரம்? ஏன்னா என்ன ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு? கிரையம் கொடுத்து வாங்கிட்டாரு. அல்லேலூயா. இனி நான் எனக்கு சொந்தம் இல்லை. நான் யாருக்கு சொந்தம்? நான் யாருக்கு அடிமையா இருக்கணும்? அவங்களுக்கு சொந்தம். நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமாக இருப்பீர்கள். ஆனால் பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கிற பலனாக இருக்கும். பரிசுத்தம் உங்களுக்கு கிடைக்கிற பலனாக இருக்கும். ஏன்னா நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசா மதிக்கிற ஒரு பலன் என்னன்னா, எனக்குள் பெருகுகிற பரிசுத்தம். எனக்குள் பெருகுகிற பரிசுத்தம். எங்க ஒரு சில பேர் தான் ஆமேன்னு சொல்றீங்க. ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கிற பலன். எப்போ? நான் எப்போ ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிக்கிறேனோ. ஆமே ஆமே. ஆபிரகாம் முழுவதுமாய் யாருக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டான்? ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார். யோசேப்பு முழுவதுமாய் தன்னை பரிசுத்தத்துக்கு விட்டு போட்டு விட்டார். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஆமென் அர்ப்பணித்து விட்டார்கள். யாரெல்லாம் தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அடிமைகள். அவர்கள் எல்லாரும் அடிமைகள். சொல்லுங்க, நான் தேவனுக்கு அடிமை. நான் சொல்லுங்க, தேவனுக்கு அடிமை. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு அடிமையாய் ஸ்தோத்திரம் அவருடைய கையில் அடங்கி இருக்கிறீர்களோ, அடிமை என்பது உங்களை கர்த்தர் அடக்கி வைக்கல, அடங்கி இருக்க செய்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் அடங்கி சபைக்கு ஸ்தோத்திரம் உபதேசத்திற்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் தங்கள் அடங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கணவருக்கு அடங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கைகளிலே அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைவார்கள். கிருபைக்கு மேல கிருபை அடைவார்கள். சத்துவத்துக்கு மேல சத்துவம் அடைவார்கள். பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. நீ பலத்தின் மேல் பலன் அடைவார். நீ சத்துவத்துக்கு மேல சத்துவம் அடைவார். நீ சம்பூரணத்துக்கு மேல சம்பூரணம் அடைவார். இதுதான் உன்னை பூரண பலனடைய செய்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் உன்னை பூரணராய் மாற்றுகிறது. உன்னை வீணராய் அல்ல, பூரணராய், வீணராய் அல்ல, பூரணராய் உன்னை மாற்றுகிறது. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே என்னை வீணராக அல்ல, என்னை பூரணராய் மாற்றுகிறது. என்னை பூரணராய் மாற்றுகிறது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாம் உங்களை வீணராக அல்ல, உங்களை வீணராக அல்ல, உங்களை சம்பூரணராக மாற்றுகிறது. உங்களை சம்பூரணராக இவைகள் மாற்றுகிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாமே உங்களை எப்படி மாத்துறது? வீணராக அல்ல, சம்பூரணராக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, வீணர் அல்ல, நீங்கள் எல்லாரும் பூரணர். நீங்கள் எல்லாரும் பூரணர். அல்லேலூயா. இதுக்கு நிறைவான பலன் உண்டு. எதற்கெல்லாம் நிறைவான பலன் உண்டோ அது எல்லாமே உங்களை பூரணமாய் மாற்ற போகுது.
எதற்கெல்லாம் நிறைவான பலன் உண்டோ அது எல்லாம் உங்களை பூரணராய் மாற்றப் போகிறது. விசுவாசம் உங்களை பூரணராய் மாற்றப் போகிறது. உங்க பிரயாசம் உங்களை பூரணராய் மாற்றப் போகிறது. அல்லேலூயா. உங்களுடைய செய்கைகள் உங்களை பூரணராய் மாற்றப் போகிறது. நீங்க விதைக்கிறவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் அது உங்களை சம்பூரணராய் மாற்றத்தான் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள், ஆனால் அது உங்களை சம்பூரணராய் மாற்றப் போகிறது. அது உங்களை சம்பூரணராய் மாற்றப் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நீதியும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள், ஆனால் அது உங்களை சம்பூரணராய் மாற்றப் போகிறது. என யாரெல்லாம் பூரணரோ அவர்களுக்கெல்லாம் நிறைவான பலன் உண்டு. அவைகள் எதையும் இழந்து போக மாட்டார்கள். இவ்வளவு நேரம் சொன்ன இவைகள் எல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க எதையும் இழந்து போக மாட்டார்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் எதையும் இழந்து போக மாட்டான். தன் ஜீவனை நஷ்டம் என்று கர்த்தருக்காக விடுகிறவன் எதையும் இழந்து போக மாட்டான். கையை தட்டுகளே, எதையும் இழந்து போக மாட்டான். ஹல்லேலூயா. ரிகபா ரகதன ரிமகதன பஷந்தராதரபா. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலையில வராதவங்க எதை இழந்துட்டாங்க? இந்த மாலையில வராதவங்க எதை இழந்துட்டாங்க? இந்த பிரசங்கத்தை இழந்துட்டாங்க, இந்த வெளிப்பாடுகளை இழந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா வந்தவன் நீங்க இழந்து போகல. இது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் மரித்தவர்களை உயிரோட எழுப்புனாங்கன்னா அவங்க யாரை இழந்து போகல? தன் பிள்ளைகளை இழந்து போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? எழுதி வச்சவங்க இருந்தா சொல்லுங்க, எனக்கே முதலாவது என்ன சொன்னேன்? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவர்கள் பூரணராய் மாறுவார்கள், அவர்கள் எதையும் இழந்து போக மாட்டார்கள். அல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னேன்? விதைக்கிறவன் பூரணராய், விதைக்கிறவனுக்கு நிறைவான பலன் உண்டு, அவன் எதையும் இழந்து போக மாட்டான். சொல்லுங்க, விதைக்கிறவன் இழந்து போவதில்லை. சத்தமா சொல்லுங்க, விதைக்கிறவன் எதையும் இழந்து போக மாட்டான். மறுபடியும் சொல்லுங்க, விதைக்கிறவன் எதையும் இழந்து போக மாட்டான். அல்லேலூயா. பிரயாசப்படுகிறவன் இழந்து போக மாட்டான். இப்படி அநேக காரியங்களை சொன்னேன். ஆனால் நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்து போகாதபடிக்கு கடைசியா சொல்லி முடிக்கிறார், எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அதையும் நீங்க சொன்னோம் அப்படின்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. அதையும் நான் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. கடைசியா ஒரே ஒரு வசனம், லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனம். 8வது அதிகாரம் 15 வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ வசனத்தை கேட்டு உண்மை நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஒன்று 30, இன்னொன்று 60, இன்னொன்று 100 ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உண்மை சொல்லுங்க, உண்மை நன்மை பொறுமை உள்ளவர்கள் விளைச்சல் கண்டிப்பா கொடுப்பாங்க. அல்லேலூயா. கடைசியா நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற காரியம் என்னன்னா, நல்ல நல்ல நிலம், நல்ல இருதயம். நல்ல இருதயம், நல்ல இருதயம்னா என்ன இருதயம்? உண்மை எங்க இருக்கோ அது நல்ல இருதயம். சொல்லுங்க, உண்மை எங்க இருக்கோ அது நல்ல இருதயம். பொறுமை எங்க இருக்கோ அது நல்ல இருதயம். நன்மை எங்க இருக்கோ அது நல்ல இருதயம். நன்மைனா நல்லது இருக்கிற இருதயம். அல்லேலூயா. இந்த இருதயம் எந்த பலனை கொடுப்பாங்க? 30, 60. இது ஏன் 3ஆ பிரிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கா தெரியுமா? முதல்ல 100 கொடுப்பாங்க, 2வது அறுவடை 60, 3வது கனி 30. நீங்க சொல்ல முடியுங்க ஆமென். அல்லேலூயா. ஒரு செடியில தான் இது எல்லாமே. முதல்ல படிக்கும்போது நல்ல கனிகளை 100 தனியான கனிகளை கொடுப்பாங்க, அப்படி இருக்காது. 2வது தடவை போய் பார்க்கும்போது 60, 3வது தடவை போய் பார்க்கும்போது 30. அதுக்கு அடுத்த சீசன் வரும். சொல்லுங்களேன், அதுக்கு அடுத்த சீசன் வரும். அடுத்து அப்பவும் முதல்ல எது கொடுப்பாங்க? 100. 2வது என்ன கொடுப்பாங்க? 60. 3வது என்ன கொடுப்பாங்க? 30. அப்ப அந்த கனி, அந்த மரத்தினால, அந்த விதையினால நஷ்டமே இல்லை, லாபத்துக்கு மேல லாபம்.
அல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுது, நிறைவான பலன். அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு உங்க குடும்பத்துக்கு சபைக்கு என்ன பலனை கொடுக்க போறீங்க? நிறைவான பலனை கொடுக்க போறீங்க. நீங்க நிறைவான பலனை கொடுக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? உண்மை, நன்மை, பொறுமை உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். உங்கள் இருதயத்தில் இதெல்லாம் இருக்குமானால் உங்கள் இருதயம் நல்ல இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பூரணராகும்படி எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 யோவான் 1:8. அநேக காரியங்கள் இருக்கிறது, நான் சொல்றேன். வருகிற நாட்கள்ல தேவன் அனுமதித்தால் நான் சொல்றேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரி. இப்போ பூரண பலன் அதை தான் நம்ம பார்க்க போறோம், வாசிக்க போறோம். ஆமா, ஆனால் நேரம் இல்லை. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமே, எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் நிறைவான பலன் கொடுக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நான் விருதாவாய் போய்விடக்கூடாது. சொல்லுங்க, விருதாவாய் போய்விடக்கூடாது, வீணாய் போய்விடக்கூடாது, கனியற்றவனாய் போய்விடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் என்னை காத்து கொள்வாராக. கிருபை தாங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.